அது பச்சை பசேல்னு இருந்த அழகான கிராமம். அந்த கிராமத்துல ராமையா திண்ணையில உட்காந்துக்கிட்டு கெட்டு போன கலப்பைய சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். உள்ள இருந்து அவனுடைய மனைவியான சீதா கொஞ்சம் பதட்டமா அழுதுகிட்டே வெளியில வந்தா. அவளுடைய கையில உடைஞ்சு போன கண்ணாடி இருந்துச்சு. என்னங்க என்னங்க இங்க பாருங்க, என்ன ஆச்சுன்னு. இனி என் வாழ்க்கை வீணாத போகுமா? என்னாச்சு சீதா? ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? பாம்பு எதனா பாத்தியா? அதை விட பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. இதோ இங்க பாருங்க அப்படின்னு உடைஞ்சு போன கண்ணாடியை காட்டி முகத்தை பார்க்கலான்னு கண்ணாடியை எடுத்தனா, அப்போ கை வலிக்கு கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. கண்ணாடி ஒடிஞ்சா தரித்திரம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை வருமோ? அடியே பைத்தியக்காரி, கண்ணாடிங்கிறது கீழே விழுந்தா உடையத்தான் செய்யும். அது அந்த பொருளோட தன்மை. அதுக்கும் தரித்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த உடைஞ்சி போன கண்ணாடியை பார்த்து தூரமாக போடு, காலில் பட்டா குத்திக்கும். நீங்க எப்பவும் இப்படிதான். முந்தா நேத்து பூனை குறுக்க போச்சுன்னா அது பசி எடுத்து பால் தேடி போகுதுங்கிறீங்க. பல்லி மேல விழுந்தப்போ தெரியாம விழுந்திருக்கும்னு சொன்னீங்க. இப்போ கண்ணாடி உடைஞ்சதை கூட நீங்க சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டீங்க. இது சாதாரணமா எடுத்துக்க கூடிய விஷயம் இல்ல. இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும், இல்லனா என் மனசுல நிம்மதி இருக்காது. சீதா, பிரச்சனை வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் தைரியமா இருக்கணும். இப்படி அழுதுகிட்டு இருந்தாலாம் சரியாகாது. நாம தைரியமா இருக்கும்போது எந்த கெட்டதும் நம்மள நெருங்காது. தூக்கி போட்டுட்டு வேலையை பாரு. நீங்க எப்பவும் இவ்வளவுதான். என் பேச்சு கேட்க மாட்டீங்க. நான் இப்பவே போய் பூசாரி ஐயா கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சீதா ரொம்ப கவலையோட வீட்டுக்குள்ள போனா. இவளுடைய இந்த பயந்த சுபாவத்தை பயன்படுத்திக்கிட்டு யாராவது இவளை ஏமாத்துவாங்களோ? இவ பயத்தை எப்படி போக்குறது? சீதா உடனே வீட்டுக்குள்ள போய் ஒரு கூடையில பூஜை சாமான் எடுத்துக்கிட்டு கிளம்புனா. அவ போற வழியில ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே மஞ்சள் நிறத்துல உடைய அடைஞ்சுக்கிட்டு கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு நெத்தியில விபூதி விட்டுக்கிட்டு ஒரு பெரியவர் கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரை யார் பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு தான் இருந்தாரு. சீதா பக்கத்துல வந்ததும் அவரு பொறுமையா கண்ணை திறந்தாரு. ஒரு நிமிஷம் இருமா, உன் பின்னாடி கருப்பு நிறத்துல நிழல் வருது அப்படின்னு அவரு சொன்ன உடனேயே பாவம் சீதா ரொம்பவும் பயந்து போய் சாமியார் முகத்தை பார்த்து இப்படி சொன்னா, என்னையா சுவாமி, ஏன் பின்னாடி நிழல் இருக்கா? ஆமாமா, உன் முகத்துல கலை இல்லையே. உன் வீட்டுல இப்பதான் ஏதோ கெட்டது நடந்த மாதிரி தெரியுதே. ஏதோ உடைஞ்ச சத்தம் என் காதுல தெளிவா கேக்குது. அதை கேட்டு சீதா ரொம்பவும் ஆச்சரியமா, உண்மைதான் சாமி, வீட்ல என் கையில வச்சிருந்த கண்ணாடி வழுக்கு கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சாதாரணமான ஆளே இல்ல. என் குரு இமயமலையில இருந்து வந்தவரு. அவருக்கு தெரியாததுன்னு எதுவுமே கிடையாது. இங்க பாருமா, அந்த கண்ணாடி சாதாரணமா உடையலம்மா. உன் புருஷனுக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு தெரிய வைக்க உடைஞ்சிருக்கு. கிரகங்களுடைய நிலைமை சரியில்லை. சனி அவருடைய உச்சந்தலையில உக்காந்துகிட்டு இருக்கு. ஐயோ, ஏன் புருஷனுக்கு கண்டமா? சாமி, உங்க காலில் விழற, உங்க காலை கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கிற. தயவு செஞ்சு என்னோட மஞ்சள் குங்குமத்தை மட்டும் காப்பாத்துங்க சாமி. கவலைப்படாதம்மா, கண்டம் இருக்கும்போது அதுக்கு பரிகாரமும் இருக்கும் இல்லையா? நீ ஒரு யாகம் செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த யாகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் இமயமலையிலிருந்து கொண்டு வரணும். அந்த பொருளுக்கும் அப்படியே தட்சணைக்கும் சேர்த்து 50 ரூபாய் ஆகும். உன்னுடைய புருஷன் உயிர் முக்கியம் அப்படின்னா நீ இப்ப 50 ரூபாய் கொடு. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சாமி. என் புருஷனோட உசுறு எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா என் வீட்டுக்காரர் இதெல்லாம் நம்ப மாட்டாரு. அவருக்கு தெரியாம தான் கொண்டு வந்து கொடுக்கணும். நல்லது. ஆம்பளைங்க முட்டாளுங்க. அவங்களுக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லை. நீ ஒன்று பண்ணு. நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஊர்ல இருக்கிற பாழடைஞ்ச மண்டபத்துக்கிட்ட பணத்தை கொண்டு வா. அங்க யாகம் செஞ்சு உனக்கு தாயத்து கொடுக்கறேன். அதை உன் புருஷன் கையில கட்டினா அவனுடைய கண்டம் எல்லாம் போயிடும். சரிங்க சாமி, நாளைக்கு சாயந்தரம் நான் நிச்சயமா வந்துடுறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் விளக்கேத்தி வச்சு ராமையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா சீதா சாப்பிடாம கண்ணி மைக்காம புருஷனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ கண்ணோரமா கண்ணீர் மட்டும் இருந்துச்சு. என்ன சீதா, சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு, சாப்பிடாம என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்னாச்சு? ஏங்க, நாளைக்கு நீங்க எங்கேயும் போகாதீங்க.
எனக்கு பயமா இருக்கு. நீங்க வீட்லயே இருங்க. என்னாச்சு உனக்கு? காலையில் கண்ணாடி உடைஞ்சதுக்கு இப்போ அழுவுறியா? இல்லை யாருன்னா எதனா சொன்னாங்களா? இன்னைக்கு கோயிலுக்கு போற வழியில ஒரு சாமியாரை பார்த்தேன். அவரு பார்க்கறதுக்கு அப்படியே கடவுள் மாதிரி இருக்காரு. கண்ணாடி உடைஞ்ச விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதுங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ கண்டம் இருக்காமா. 50 ரூபா கொடுத்தா யாகம் செஞ்சு பரிகாரம் பண்றேன்னு சொன்னாரு. ஓஹோ, இதுதானா உன்னுடைய பயமெல்லாம்? என் பொண்டாட்டி ரொம்ப அப்பாவி. சீதா, இதெல்லாம் கட்டுக்கதை. உன்னை ஏமாத்த முயற்சி பண்றாங்க. எனக்கு எதுவும் ஆகாது, நீ அழாத. நீங்க எப்பவும் இப்படிதான். அவரு சாதாரணமான ஆளா தெரியல. அவருடைய முகத்துல எவ்வளவு வெளிச்சம் இருந்துச்சு தெரியுமா? அவர் அந்த துணியில ருத்ராட்ச மாலையோட பார்க்கும்போது பெரிய சாமியார் மாதிரியே இருந்தாரு. பணம் போச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாம், உயிர் போனா வருமா? நான் ஏற்கனவே 50 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை கொடுத்து நான் யாகத்தை செஞ்சுக்கிறேன். நீங்க குறுக்குல வராதீங்க. நாம என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டா. அந்த சாமியாரோட வேஷத்தை பார்த்து இவ ரொம்ப நம்புறா போலையே. பொறுமையா தான் இவளுக்கு நாம புரிய வைக்கணும். ஐயோ, அவ்வளோ பெரிய ஆளா அவரு? உண்மையிலேயே அந்த சாமி அப்படியா சொன்னாரு? அப்படின்னா நாம அலட்சியமா இருக்கக்கூடாது சீதா. நீ சொன்னது உண்மைதான். பணத்தை விட உசுறு ரொம்ப முக்கியம். 50 இல்ல 100 ரூபாய் கூட கொடுக்கலாம். என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒத்துக்கிறீங்களா? உண்மைதான் சீதா. என் உயிரை காப்பாற்ற நீ இந்த அளவுக்கு தவிக்கிற, அதை நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனால் 50 ரூபாய் போதுமா? அவ்வளோ பெரிய சாமியாருன்னு சொல்கிற, அவரை நாம் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டாமா? ஒன்று பண்ணு, நாளைக்கு நீ போகும்போது நான் ஒரு பை கொடுக்கறேன். அதில் எங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்ச வெள்ளி காசு இருக்கு. அதை கொடுத்தா அவர் சந்தோஷப்பட்டு நல்லாவே பரிகாரம் செய்வார். உங்க மனசை இப்படி மாத்திப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சந்தோஷங்க, அப்படியே பண்ணலாம். நாளைக்கு சாயந்தரம் மண்டபத்துக்கிட்ட வர சொன்னாரு. சரி, நான் இப்பவே போய் அந்த வெள்ளிக்காசை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராமையா உள்ள போய் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அது ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பாழடைஞ்ச மண்டபம். இருட்டா இருந்துச்சு. அங்க அந்த சாமி கண்ணு மூடிக்கிட்டு தியானம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. விளக்கு வெளிச்சத்துல அவருடைய மஞ்சள் துணி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல அவருடைய சிஷியனும் நின்றுக்கிட்டு இருந்தான். குருவே, அந்த அப்பாவி பொண்ணு வருவாளா? 50 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. வருவாடா. என்னுடைய இந்த வேஷத்தை பார்த்து ஏமாறாதவங்க யாருமே கிடையாது. பக்தி அப்படிங்கிற பேரில் பயமுறுத்தி இருக்கேன். நிச்சயம் வருவா பாரு. சீதா புருஷன் கொடுத்த அந்த வெள்ளி காசை எடுத்துக்கிட்டு அந்த சாமியாரை நோக்கி வந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு தெரியாம பின்னாடி ராமையாவும் அமைதியா அந்த மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருந்தான். கூடவே அவனுடைய நண்பனான சுப்பையாவையும் கூட்டிக்கிட்டு வந்தான். சாமி, வணக்கம் சாமி. நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். வாமா வா, நீ நிச்சயம் வருவேன்னு எனக்கு தெரியும். உன் புருஷனும் அவன் மனசை மாத்திக்கிட்டான் இல்லையா? நல்லது. அந்த பைய இங்க வச்சிட்டு அங்க போய் உக்காருமா. நீ கண்ணை மூடிக்கிட்டு உக்காரு. நான் மந்திரத்தை சொல்லி அந்த தாயத்தை உனக்கு கொடுக்கறேன். சீதா அவ கொண்டு வந்த வெள்ளிக்காசை அந்த சாமியார் முன்னாடி வச்சுட்டு, கடவுளே, எப்படியாவது என் புருஷனோட உசுரை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டா. அப்போ அந்த சாமியார் சீதா கொண்டு வந்த பைய தனியா பக்கத்துல எடுத்து வச்சிட்டாரு. அப்போ திடீர்னு ராமையாவும் அவனுடைய நண்பர் சுப்பையாவும் ஊர் தலைவரும் அங்க வந்தாங்க. இருங்க சாமி, இருங்க. யாகத்தை முடிக்காமலே தட்சணையை மட்டும் எடுத்துக்கிறீங்களே. யாருது என் யாகத்துக்கு குறுக்க வர்றது? ஏங்க, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? என் உயிரை காப்பாத்துறதுக்காக செய்யற யாகமாச்சே, அதான் நானும் கலந்துக்க வந்திருக்கேன். சாமி, அந்த பையில இருக்கிறது சாதாரண காசுங்க இல்ல, எங்க தாத்தா காலத்து வெள்ளி காசுங்க. அந்த பைய திறந்து பார்த்து அது போதுமா அப்படின்னு சொல்லுங்க. அது போதலனா இந்த தங்கச்சங்கிலிய கூட கொடுக்கறேன். பக்தா, கடவுளுக்கு கொடுத்த பிரசாதத்தை மறுபடியும் திறந்து பார்க்க கூடாது. என் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. போப்பா. அதெல்லாம் முடியாது சாமி. நீங்க முற்றும் திறந்தவர் இல்லையா? உங்களுக்கு ஆசைங்க எதுவும் இருக்காதே. அந்த பைய திறந்து காட்டுங்க. குருவே, இவங்க நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமி அந்த பைய திறந்தாரு. அதுல தங்கமோ வெள்ளியோ கிடையாது. இருந்தது எல்லாமே வெறும் கூழாங்கல்ல மட்டும்தான். என்ன இது? இதுல இருக்கிறது எல்லாமே வெறும் கற்கள் தான். என்னையே நீங்க அவமானப்படுத்துறீங்களா? என்னங்க, என்ன இது?
வெள்ளி காசுன்னு சொல்லி கல்ல வச்சு கொடுத்துருக்கீங்க. சாமிக்கு கோவம் வந்தா நமக்கு சாபம் கொடுத்துருவாரு. சீதா, உண்மையிலேயே இவருக்கு மகிமை இருந்தா அந்த பைய பிரிச்சு பார்க்காமலே உள்ள என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கணுமே. கண்ணாடி உடைஞ்சதையே கண்ணால பார்த்த மாதிரி சொன்னாரே. பையில கல் இருக்கிறது ஏன் சொல்லல? ஏன்னா அவருக்கு அது தெரியாது. ஏன்னா அவரு சாமியார் இல்ல. அவர் சொல்றது எல்லாமே பொய் தான். அட ஆமா, அது உண்மைதானே. என்னையா திருட்டு சாமி, காவி உடைய போட்டுக்கிட்டா நீ சாமியார் ஆயிடுவியா? என் பொண்டாட்டியோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி வியாபாரம் பண்ண பார்க்கறியா? அது அது இல்லை பக்தா, அது கிரகங்கள் எல்லாம். இன்னுமாடா கிரகத்தை சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா, அவன் பையில என்ன இருக்குன்னு பாருங்க. தலைவர் போய் அவர்கிட்ட இந்த பைய எடுத்து பார்த்தப்போ அதுல ஊஜனங்களை ஏமாத்தி வாங்கின நகை பணம் நிறையாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அடப்பாவி, கடவுள் பேரை சொல்லி திருட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை இப்படியே விட்டுட்டா எங்க ஊரு என்ன ஆகுறது? ஐயா, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, எல்லாமே இவர் தான் செஞ்சாரு. சீதா, பாத்தியா, நீ நம்பின சாமியாருடைய வேஷம் இப்ப கலைஞ்சி போச்சு. காவி உடைய போட்டுக்கிட்டாலாம் சாமியாராக முடியாது. நாம எப்பவுமே ஏமாறக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. தேவையில்லாத என்னுடைய பயத்தினால நான் இந்த ஆளுகிட்ட பணத்தை இழந்திருப்பேன். நல்ல வேளையா நீங்க வந்து அந்த பணத்தை காப்பாத்திட்டீங்க. நான் தான் அப்பாவி, ஆனா என் புருஷன் ரொம்ப புத்திசாலி. ஊஜனங்க அந்த போலீஸ் சாமியாரையும் அவருடைய சிஷ்யனையும் மரத்துல கட்டி போட்டாங்க. ஊர் தலைவர் தீர்ப்பு கொடுத்தாரு. ராமையாவோட புத்திசாலித்தனத்தால இந்த திருட்டு சாமியை நாம பிடிச்சிருக்கோம். இல்லனா சீதா மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி இருப்பான். ராமையா, உனக்கு ஒரு ஜனங்க சார்பா நான் நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. இதில் நான் எதுவும் பெருசா பண்ணலைங்க ஐயா. என் பொண்டாட்டி அப்படின்னா எனக்கு உயிர். அவ பயத்தை போக்க தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன். இனி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேங்க. பூனை குறுக்க போனாலும் கண்ணாடி உடைஞ்சாலும் நான் தைரியமா தான் இருப்பேன். இவங்கள உடனே போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கலாம். ராமையா, உன்ன மாதிரி புத்திசாலி புருஷன் இருந்தா எல்லா பொண்ணுங்களும் தைரியமா தான் இருப்பாங்க. ஊஜனங்க எல்லாருமே ராமையாவை பாராட்டினாங்க. அப்ப சீதா தான் புருஷனை பெருமையா பார்த்தா. அன்னையில இருந்து அந்த ஊர்ல எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இருக்கல. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கடவுள் பக்தி கடவுள் மேலதான் இருக்கணும். கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவங்க மேல எல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்க கூடாது. டேய் ராமு, கேள்விப்பட்டியா? நேத்து வந்த புது சமையல்காரனை கூட நம்ம ஐயா வெளியில போக சொல்லிட்டாராமா. மறுபடியுமா? பாவம், இந்த தடவை என்னாச்சு? இல்ல, உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சாமா. ஜமீன்தார் ஐயாவுக்கு இந்த சாப்பாடு பைத்தியம் எப்ப போகும்னே தெரியல. ஊர்ல யாரும் சமைக்க பயப்படுறாங்க. இப்படியே இருந்தா ஐயா பட்னியா தான் இருக்கணும். உண்மைதான் மங்கம்மா, நம்ம ஐயா நல்லவர் தான், தானகர்ணன் தான். ஆனா சாப்பாடு நாக்குக்கு சுவையா இல்லைன்னா மட்டும் அந்த மனுஷன் ராட்சசனா மாறிடுவாரு. அப்பதான் தூரத்துல இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒருத்தன் நடந்து கேட் கிட்ட வந்தான். அவனோட பேரு தான் சுப்பையா. ஐயோ, எவ்வளோ பெரிய வீடு. அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கறீங்களா? அந்த கிளாஸை பிடிச்சி குடிக்கிற தெம்பு கூட எனக்கு இல்லை. யாருப்பா நீ? இந்த ஊர் ஆளு மாதிரி தெரியலையே. பாக்குறதுக்கு நல்ல தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்க. ஆமாங்கம்மா, என் பேரு சுப்பையா. பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். இந்த ஊரு ஜமீன்தாரு சமையல்காரன் வேணும்னு சொன்னாராமா. அது காத்து வாக்குல என் காதுல விழுந்துச்சு. அதான் இங்க வேலை கேட்டு வந்திருக்கேன். நீ சமைக்க போறியா? இங்க வர சமையல்காரங்க 3 நாள் தாண்டி இருக்க மாட்டாங்க. எங்க ராகவையாவுக்கு சாப்பாடுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ரொம்ப கோவம் வந்துடும். உன்னை பார்த்தா சரியான சோம்பேறி மாதிரி இருக்க. நீ எப்படி சமையல் பண்ண போற? சமைக்க வேண்டியது கையால இல்லம்மா, அறிவால. நான் கரண்டிய சுத்துற சுத்துக்கு உங்க ஜமீன்தாரோட நாக்கு நாட்டியம் ஆடும். நான் வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க, அதையும் பார்த்துடுவோம். மங்கம்மா, ஐயா கிட்ட போய் சொல்லு. இந்த தூங்கு மூஞ்சிய பார்த்து ஐயா எப்படியும் அனுப்பிடுவாரு. என்ன மங்கம்மா, இன்னுமா சமையல்காரன் வரல? பசி தாங்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேனே. ஒருத்தன் வந்திருக்காங்க ஐயா. பேரு சுப்பையாவாமா. பாக்குறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவனால எல்லாம் சமைக்க முடியுமா? யாரா இருந்தா என்ன, முதல்ல வர சொல்லு. சுப்பையா உள்ள வந்ததும் ஜமீன்தாரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். என்னப்பா, உன் பேர் என்ன? நிக்கவே முடியாம நின்னுக்கிட்டு இருக்க.
உன்னால் கரண்டியை பிடிச்சி சமைக்க முடியுமா? எனக்கு சாதாரண சுவையெல்லாம் பிடிக்காது. ஐயா, என் பேர் சுப்பையா. நான் சமைக்கிற சமையலை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் வேணும்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்குள்ளே உங்கள் வயிறு நிறைஞ்சு போயிடும். ஆனால் ஒரு கண்டிஷனு. என்னது கண்டிஷனா? வேலை கேட்க வந்த நீ கண்டிஷன் போடுறியா? வேற வழி இல்லைங்க ஐயா. ஏன்னா சமையலுங்கிறது ஒரு தவ மாதிரி. நான் சமைக்கும் போதே சமையல் அறைக்குள்ளே யாரும் வரக்கூடாது. ஜன்னல் வழியாக கூட எட்டி பார்க்கக்கூடாது. நான் எதில் எந்த பொருளை போடுறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல தனிமை வேணும். அப்பதான் நான் சமைக்கிற சமையல் சுவையாக இருக்கும். அட, இவன் எவனோ பெரிய வித்தக்காரன் தான் போலையே. சரி சரி, எனக்கு தேவையானது சாப்பாடு. நீ கதவை திறந்து வச்சு சமைக்கிறியோ மூடி வச்சு சமைக்கிறியோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் மதியத்துக்கு எனக்கு நல்ல சாப்பாடாக வேணும். இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன். ஏமாங்கம்மா, அந்த புது சமையல்காரன் உள்ளே போய் 1 மணி நேரம் ஆச்சு. கரண்டி சத்தமும் வரல, சமையல் மனமும் வரல. என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? டேய் ராமு, உள்ள இருந்து கொரட்டை விடுற சத்தம் தான் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா தூங்குறான். இவன் உத வாங்கிட்டு தான் ஓட போறான். இன்னைக்கும் ஐயா பட்டினியா தான் இருப்பாரு போல. ஐயோ, அதுக்குள்ள மணி 11 ஆயிடுச்சா? வெளியில அந்த மங்கம்மா தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வெங்காயம் பூண்டை இடிச்சு மசாலாவை அரைச்சி கையை எதுக்கு வலிக்க வச்சுக்கணும்? அதுக்கு தான் நேத்தே அரைச்சி வச்ச மசாலாவை நான் கொண்டு வந்திருக்கேன்ல. இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்புல அந்த தூளை போட்டா சரியா போயிடும். சுப்பையா வேக வேகமா காய்கறியை நறுக்கி பாத்திரத்துல போட்டு அந்த மசாலாவை போட்டு குழம்ப தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்க கேளுங்க கத்திரிக்காய், நீங்க நல்லா வேகணும், நல்லா சுவையா இருக்கணும், என்னை கஷ்டப்படுத்த கூடாது. ஆஹா, அருமை அருமை. சுப்பையா, இது வரைக்கும் இப்படி ஒரு சுவையான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. இதில் இருக்கிற மசாலா மனம் இருக்கு, அது இன்னும் அருமையா இருக்கு. இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ நல்ல சமையலை எப்படி சமைச்ச? இது எங்க தாத்தா காலத்து ரகசிய வித்தங்கய்யா. நான் காய்கறிங்க கிட்ட நல்லா பொறுமையா பேசினா அது நல்லாவே வெந்துடும். நான் எப்பவுமே நல்லா சமைப்பேன். அதுக்கு நான் தனிமையில இருக்கணும், இல்லைன்னா சாப்பாடு சுவையா இருக்காது. சபாஷ், இன்னையிலிருந்து நீ தான் என் வீட்டோட நிரந்தர சமையல்காரன். மங்கம்மா, இவனுக்கு தேவையான ஏற்பாடை பண்ணி கொடுங்க. அவன் நல்லா ஓய்வெடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேய் ராமு, அந்த சுப்பையா நம்ம எல்லாரையும் ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். அவன் வெளியில வரும்போது அவன் சட்டை கசங்கியும் இல்ல, ஒரு வேர்வை துளியும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதிக நேரம் அவன் கரண்டிய பிடிக்கிறதே கிடையாது. ஆனா அவன் செய்யற சாப்பாடு மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதோ வித்தை இருக்குடா. அட ஆமா மங்கம்மா, நேத்து நான் கேட்டப்போ ஏதோ வித்தை, ஏதோ யோகம் அப்படின்லாம் சொன்னா. என்ன சொல்றது, ஐயாவுக்கு தான் அவனை பிடிச்சி போச்சே. அவன் கொடுத்து வச்சவன் தான். சுப்பையா, சுப்பையா, சீக்கிரமா வா. சுப்பையா மெதுவா நடந்து வெளியில வந்தான். ஐயா கூப்பிட்டீங்களா? நாளைக்கு ஒரு பெரிய பிரளயம். இல்லை இல்லை, என் நண்பன் அவன் வீட்டுக்கு வரான். அவன் பக்கத்து ஒரு ஜமீன்தாரு. அவனுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு மதிய சாப்பாட்டுக்கு. நாளைக்கு சாப்பாட்டுல 10 விதமான உணவு இருக்கணும். சாம்பார், காரக்குழம்பு, ரசம், அதோட இனிப்பு பலகாரங்களும். சமையல்ல எந்த விதமான குறையும் இல்லாம நீ தான் பார்த்துக்கணும். ஏது 10 விதமா? ஐயோ ஐயா, அவ்வளோ விதமான சமையலை செய்யணும்னா அதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும் இல்லையா? எவ்வளோ நேரம் வேணும்னாலும் எடுத்துக்கோ. நாளைக்கு உன் முழு திறமைய காட்டு. என்ன பொருள் வேணும்னாலும் வாங்கிக்கோ. சீக்கிரம் வேலை ஆரம்பிச்சிடு. ஐயோ கடவுளே, வசமா மாட்டிக்கிட்டனே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என் கதை முடிய போகுது. என்னப்பா சுப்பையா, நாளைக்கு விருந்துன்னு நினைச்சு பயப்படுறியா? உன் மந்திர சக்தி எல்லாம் என்ன ஆச்சு? அட மந்திரம் இல்ல மங்கம்மா, நேத்து நான் வேலை பார்க்கும்போது கையில சின்னதா அடிபட்டுடுச்சு. நாளைக்கு 10 விதமான சமையலை செய்யணும்னா எல்லா பொருளையும் கழுவணும். அதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்களையும் கழுவணும். ஆனா என் கையில அடிபட்டதால மந்திரத்தை சொல்றதுக்கு என்கிட்ட இப்ப புனித தன்மை இல்லையே. விருந்து சரியா இல்லைன்னா ஜமீன்தாரு என் மேல கோவப்படுவாரு. ஐயோ, இப்ப என்ன பண்ண போற? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
எந்த ஒரு பாவமும் செய்யாம மனசுக்குள்ள சுயநலமோ எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாதவங்க காய்கறியை நறுக்கி கொடுத்தா அந்த சமையலோட சுவை கூடும். ஆனா இந்த ஊர்ல நல்லவங்களுக்கு நான் எங்க போறது? அப்படின்னா எங்க கையில புண்ணியம் இல்லைங்கிறியா? தினமும் காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு துளசி மாடத்துல விளக்கேத்துறவனா? என்னோட கையிலயும் நீ எதிர்பார்க்கிற புண்ணியம் இருக்கு. உண்மையாவா மங்கம்மா? அப்ப உன்னோட கையில அந்த சக்தி இருக்குன்னு சொல்ல வர? சந்தோஷம், என் உயிரை காப்பாத்திட்ட. ஆனா உன்னால இதை செய்ய முடியுமா? ஏன்னா காய்கறி நறுக்கிறது சாதாரணம் இல்ல, அது பெரிய விஷயமாச்சே. அதனால என்னவா? என்னால முடியாதா என்ன? காய்கறி கொடு, அந்த புண்ணியம் எனக்கே வந்து சேரட்டும். அது மட்டும் இல்லாம ஜமீன்தார் கிட்ட பாராட்டும் கிடைக்கும். சரி மங்கம்மா, நீ உண்மையிலேயே தேவதை தான். ஆனா இந்த ராமுவோட கதை என்ன? அவனுக்கு இந்த மசாலா அரைக்கிற குடுப்பனையே இல்ல. இவன்லாம் வாழ்க்கையில என்ன பண்ண போறானோ? ஏன் இந்த மசாலா அரைக்கிற கல்லெல்லாம் ஒரு கல்லா? நான் எவ்வளோ பெரிய பாறையெல்லாம் தூக்கி இருக்கேன். நாளைக்கு நானே மசாலா அரைச்சி கொடுக்குறேன். என் பலம் என்னன்னு நீயே பாரு. அப்பாடா, என் கஷ்டம் தீர்ந்துடுச்சு. நீங்க உண்மையிலேயே கடவுள் எனக்காக அனுப்பின ஆளுங்க தான். வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். அப்பா, இந்த பூசணிக்காய் என்ன வெட்ட முடியாத அளவுக்கு இருக்கு. ஏண்டா சுப்பையா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டியா? பேசாத மங்கம்மா, நான் மனசுக்குள்ளேயே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க காய்கறி நறுக்கிறதுக்கு என்னுடைய தவத்தையும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மூளை சூடாகுது. அந்த பூசணிக்காவை இன்னும் சின்னதா நறுக்கு, அப்பதான் நாளைக்கு சமையல் நல்லா இருக்கும். ஏண்டா சுப்பையா, இந்த மசாலாவை இன்னும் எவ்வளோ நேரம்டா அரைக்கணும்? கையெல்லாம் வலிக்குதுடா. இன்னும் 1 மணி நேரம் ராமோ, அந்த மிளகா நல்லா அரையணும். இல்லைன்னா ஜமீன்தாருக்கு கோபம் வந்துடும். உன் பலம் மொத்தத்தையும் பயன்படுத்து. அடுத்த நாள் காலையில மங்கம்மாவும் ராமுவும் அசதியா உட்காந்துருந்தாங்க. சாப்பாடுக்கு தேவையான எல்லாம் ரெடி. அருமை அருமை, உங்க 2 பேரோட புண்ணியத்தால சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க ஓய்வெடுத்துக்கோங்க, நான் போய் சமைக்கிறேன். மங்கம்மா ராமு 2 பேரும் போனதும் சுப்பையா மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டான். சபாஷ்டா சுப்பையா, உலகத்துல இவ்வளோ புத்திசாலி சமையல்காரன் இருக்கவே மாட்டான். ராத்திரியெல்லாம் அவங்க கிட்ட வேலையை வாங்கிட்டு இப்ப எந்த கஷ்டமும் இல்லாம சமையல் பண்ணி ஜமீன்தார் ஐயா கிட்ட நீ நல்ல பேர் வாங்க போற. மதிய நேரம் வந்ததும் பக்கத்து ஊரு ஜமீன்தார் ராகவையா வீட்டுக்கு வந்தாரு. விருந்து ஏற்பாடு முடிஞ்சுது. எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க. அருமை அருமை ராகவையா, இவ்வளவு சுவையான சமையலை நான் சாப்பிட்டதே இல்லை. இதில் இருக்கிற இந்த மசாலாவை பாரு, எவ்வளோ மெத்து மெத்துன்னு எவ்வளோ நல்லா அரைஞ்சிருக்கு பாரு. உரல்ல போட்டு அரைச்சாதான் இந்த அளவுக்கு சுவை வரும். பாவம் உன்னோட சமையல்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அவனுக்கு நிச்சயம் கைவலிக்கும். எங்க சுப்பையாவோட திறமையே அதுதான். அவன் சமைக்கும் போது சமையலற பக்கம் கூட யாரும் வரக்கூடாது. ஏன்னா அவன் அவ்வளவு கவனமா சமைப்பான். இது எல்லாத்தையுமே ஜன்னலுக்கு வெளியில நின்னு ராமுவும் மங்கம்மாவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா ராமு, இந்த சுப்பையா சொல்றத, நேத்து ராத்திரி முழுக்க கை வலிக்க கஷ்டப்பட்டது நாம, பாராட்டு இவனுக்கு மட்டுமா? ஆமா மங்கம்மா, இன்னைக்கு அவனை பத்தி எல்லா உண்மையும் சொல்லலாம் வா. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பக்கத்து ஒரு ஜமீன்தாரு சுப்பையாவை பாராட்டிக்கிட்டு இருக்கும் போது மங்கம்மா ராமு 2 பேரும் உள்ள வந்தாங்க. சுப்பையா, இன்னைக்கு சாப்பிட்ட விருந்த நான் மறக்கவே மாட்டேன். ராகவையா, சுப்பையாவுக்கு 1000 ரூபாய் பரிசா கொடு. ரொம்ப நன்றிங்க ஐயா, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஐயா, ஒரு சின்ன விஷயம், எங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, உண்மையே சொல்லணும். என்ன மங்கம்மா, தயங்காம சொல்லு. இன்னைக்கு சமையல்ல சுப்பையாவோட திறமை எவ்வளோ இருக்கோ எங்களுடைய கஷ்டம் அவ்வளவும் இருக்கு. நேத்து ராத்திரி முழுக்க தூங்காம கொள்ளாம காய்கறி நறுக்குனது நானு, கையில கொப்பளம் வர அளவுக்கு மசாலா அரைச்சது ராமு. சுப்பையா நாற்காலியில உக்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான், அதான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப சமைச்சது மட்டும்தான் இவன், இதுதான் உண்மை. சுப்பையா, இது உண்மைதானா? நீ வீட்டுக்கு வந்தவர் முன்னாடி என்னை அவமானப்படுத்துறியா? ஐயா, மங்கம்மா சொன்னாங்களே, அது உண்மைதான். என்னது உண்மையா? ஆனா நீ சமைக்கும் போது யாரும் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே.
ஐயா, ஒரு யுத்தத்துல ராஜா கலந்துக்கும் போது அவரு கூட அவர் சேனையும் இருக்கும். ராஜா வாள் பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவருடைய சேனை அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும். சமையலும் யுத்தம் மாதிரி தான். நான் இதுல ராஜா, இவங்க என்னுடைய சேனை. காயை எப்படி நறுக்கணும், மசாலாவை எப்படி அரைக்கணும்னு சொல்லி கொடுத்தது நான் தானே. அதை செஞ்சது அவங்க. ஒரு நல்ல சமையல்காரன் அவனுடைய சக்தியை வீணாக்காம சுவையான சாப்பாட்டை சமைக்கிறது அவன் கடமை. ஒருவேளை இது எல்லாத்தையும் நானே செஞ்சிருந்தா இன்னைக்கு சமைக்கும் போது நான் ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பேன். சரியா சமைச்சிருக்க மாட்டேன். அதனால தான் இந்த வேலைங்களை அவங்க கிட்ட கொடுத்தேன். சபாஷ், சரியா சொன்ன சுப்பையா. நீ சொன்னது உண்மைதான். ஒரு வேலையை எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோங்கிறது முக்கியம் இல்லை, அறிவை சரியா பயன்படுத்தி எவ்வளவு சிறப்பா செஞ்சோன்னு தான் முக்கியம். நீ உன்னுடைய திறமைய சரியா பயன்படுத்தி நல்ல சுவையான உணவை சமைச்சிருக்க. ராகவையா, சுப்பையா சமைச்சதுக்கு அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது சரிதான். அவனுக்கு உதவி செஞ்ச இவங்களுக்கும் 100 ரூபாய பரிசா கொடு. ஏன்னா அவங்க உழைப்பு வீணா போகக்கூடாது. சுப்பையா, உன்னுடைய அறிவுக்கும் மங்கம்மா ராமுப்பட்ட கஷ்டத்துக்கும் நான் நிச்சயமா பரிசு கொடுக்கறேன். ஏண்டா சுப்பையா, எங்க 2 பேரையுமே நீ ஏமாத்த பார்த்தல. புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி எங்க கையால எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்ட. இதுல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு மங்கம்மா? கடவுளோட புண்ணியம். இப்ப பாரு, ஜமீன்தார்கிட்ட இருந்து உங்களுக்கும் பரிசு தொகை வாங்கி கொடுத்துட்டேன் இல்ல. இத வச்சுக்கிட்டு நீங்களும் சந்தோஷமா இருந்துக்கோங்க. அது என்னமோ உண்மைதான். உன்னோட அறிவை பாராட்டி தான் ஆகணும். நீ சோம்பேறியா இருந்தாலும் ரொம்பவே புத்திசாலி. ராமோ, உலகத்துல கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அறிவை பயன்படுத்தி பழைக்கிறவங்க கொஞ்சம் பேரு தான். அந்த 2வது ஆளு நான் தான். சரி சரி, இன்னைக்கு வேலை செஞ்சு இல்ல உங்களை வேலை வாங்கி ரொம்ப அசதியா இருக்கு. நான் போய் படுத்து தூங்குறேன். ஒரு வேலையை கஷ்டப்பட்டு பண்றது மட்டும் இல்லாம அதுல கொஞ்சம் அறிவு பயன்படுத்தி புத்திசாலித்தனமா செஞ்சா அந்த வேலை நமக்கு சுலபமாவும் இருக்கும். அதே நேரத்துல அதுக்கான பாராட்டு நமக்கு சொந்தமாகும்.